நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே சாயங்கால வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே மீண்டுமாய் வரும்படியாக தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இந்த ராபோஜன பந்தியில கர்த்தருடைய கரத்திலே வர தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவனை, மகிமை மாட்சிமை நிறைந்தவரை, உன்னதமானவரை, உயர்வானவரை, கிருபை இரக்கம் நிறைந்தவரை ஒரு நிமிஷம் கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி தேவன் இம்மட்டும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி நம்மை பலப்படுத்தி பாதுகாத்த தேவன் இந்த நல்ல நேரத்திலும் அவருடைய இரக்கம் தயவு தொடர்ந்து நமக்கு கிடைக்கும்படியால் இந்த ஆராதனை வேளையிலே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். பரிகாரியே உம்மை துதிக்கிறோம். உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜீவனை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அற்பர்களும் குப்பைகளும் தூசிகளுமாய் இருந்த எங்களை ஆண்டவரே உடைய இரத்தத்திலே கழுவி மீட்டீர் என்று நாங்கள் சுவாசிக்கிறோம். எங்களிலே காணப்படுகிற எல்லா குறைகள் குற்றங்களை ஆண்டவரே உடைய இரத்தத்திலே கழுவி எங்களை ஒரு கூட மன்னித்து ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும்படியா மீண்டுமாய் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். அப்பா, தேவ காயங்களும் தேவ கிருபையிலும் நாங்கள் வளரும்படியா உடைய இடத்திலே பாவம் மன்னிப்பு உண்டு, உம்மிடத்திலே கிருபை உண்டு, உம்மிடத்திலே இரக்கம் உண்டு என்று நாங்கள் சுவாசிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறோம். மண்ணில் பிறந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான் என்று சொல்கிறோம். ஆண்டவரே, இது இந்த பூமியிலே நீர் கொடுத்த ஐசு நாட்களிலே நாங்கள் உமக்காக உம்முடைய வார்த்தையின்படி பிரியமாய் இருக்க தேவ தயவைத்தார். தொடர்ந்து இந்த ஆராதனை பத்ததாமை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்துள்ள பிள்ளைகளை ஒவ்வொருவரும் பெயர் பெற நீர் ஆசீர்வதியும் பலப்படும். தடப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கிப்பார். தேவ கிருபை தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியா தயவாய் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள இரக்கம் பாராட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் ஆண்டவர் நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடலாம். நடைக்கலமே அவர் நித்திய புயலும் ஆதாரமே, அநாதி தேவன் நடைக்கலமே அவர் நித்திய புயலும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நடைக்கலமே அவர் நித்திய புயலும் ஆதாரமே. காரணத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனே, கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனே. காட்டி உன்னை இனிதாய் நனந்தே அணைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயலும் ஆதாரமே. பாதை காரிருளில் தூய தேவனே, கனக பாதை காரிருளில் தூய தேவனே. நிறைந்த பல
வாக்குகளை அரும் நீருரை மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நடைக்கலமே, அவர் நித்திய புயம் கருணாதாரமே. மனதுருகின் தூய தேவனுமே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனுமே. சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நடைக்கலமே, அவர் நித்திய புயம் கருணாதாரமே. கடந்திடுவாய் தூய தேவதயவாய். இப்புவியாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவாய். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நடைக்கலமே, அவர் நித்திய புயம் கருணாதாரமே. நாம் எழுந்து நின்று தேவநாம மகிமைக்காக வேத புத்தகத்திலே 87ஆம் சங்கீத புத்தகம் 87 1 7 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 87 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிப்போம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் சீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து இன்னான் அருகே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அருகே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் முன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். ஆமென். வாசித்த வார்த்தைகளை நன்றிகளும் இருதயத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட உடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதிலே சொல்லப்பட்ட அந்த மகிமையான ஆசீர்வாதங்கள், அதிலே சொல்லப்பட்ட காரியங்களை உணர்ந்து கொள்ள, அதிலே சொல்லப்பட்ட காரியங்களை ஞானார்த்தத்தை தெரிந்து கொள்ள தேவன் தாமே எங்களோடு கூட பேசும். இந்த நாளுக்குரிய எல்லா காரியத்திலையும் நீர் கரம் பிடித்து வழிநடத்துங்க. இந்த நேரத்திலும் உடைய இரக்கம், தயவு, கிருபை உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கிடைக்கும். பேசி ரெடியானமாயிருக்கு மூடி பேசும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமா இருக்க தேவ தயவை தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். தேவனுடைய கிருபையினாலே நாம் மீண்டுமாக இந்த நல்ல நேரத்திலே தேவனுடைய இந்த வாசஸ்தலம் என்று சொல்லப்படுகிற தேவன் தங்கி இருக்கிற இடத்திற்கு நாம் வர தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் எங்கே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்று இயேசு சொல்லும் பொழுது, எங்கே என் நாமத்திலே
3 பேராவது கூடியிருக்கிறீர்கள், அவர் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே அங்கே தேவன் என்ன செய்கிறாராமா, அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. தேவன் அங்கே அந்த ஆலயத்தை, சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டின பொழுது, அங்கே சாலமோன் அங்க அந்த ஆலயத்திற்காக ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இறங்கி, இந்த ஆலயத்தின் மேல் என் கண் எப்பொழுதும் நோக்கமாய் இருக்கும், நீங்க எந்த திசையிலிருந்து ஜெபித்தாலும், அந்த ஆலயத்தை நோக்கி ஜெபித்தால் நான் உங்கள் ஜெபத்தை கேட்பேன் என்று அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், இஸ்ரவேலர்கள் அந்த ஆலயத்தை நோக்கி எப்பொழுதும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உலகத்திலே எந்த மூலையில அவர்கள் போனாலும் அங்கிருந்து தேவனுடைய ஆலயத்தை நோக்கி அவர்கள் ஜெபிப்பார்கள். அது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் செய்த காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள், யாக்கோபின் வாசஸ்தலங்கள் என்னது? யாக்கோபுடைய சந்ததிகள். யாக்கோபுடைய சந்ததிகள் நமக்கு தெரியும், அவர்கள் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். அப்ப இந்த 12 கோத்திரமும் ஒவ்வொரு இடங்கள்ல தங்கி இருக்கிறாங்க. அப்ப அங்க தங்கி இருக்கிற அந்த எல்லா இடத்தை பார்க்கிலும், அவர்களுடைய அங்கே அந்த வீடுகள், அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் எதுல பிரியமா இருந்தாராமா? சியோனில் வாசல்களில் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் எதுல பிரியமா இருக்கிறாராமா? சியோனுக்குள்ள. நீங்க எங்க வேணாலும் தங்கி இருங்க, உங்க வீடுகள் எங்க இருக்கு, அல்லது உங்களுடைய தோட்டங்காடுகள், அல்லது நீங்க உறவினர்கள் இடத்திலோ நண்பர்கள் இடத்துல, இப்படி எந்த இடத்துல வேணாலும் போய் இருங்க. ஆனால் நீங்க எப்பெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் வருகிறீர்களோ, தேவனுடைய சமூகத்திலே வருகிறீர்களோ, அது தேவனுக்கு எப்படி இருக்கிறதாமா? அந்த இடத்துல வரும் பொழுது தேவன் உங்கள் மேல் இன்னும் அதிகமாய் பிரியம் வைக்கிறார். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அதனாலதான் பாருங்க, நம்ம எந்த நேரம் ஜெபிக்கிற பொழுது, எந்த நேரம் நம்மை தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது, தேவன் அந்த இடத்திலே, அந்த நேரத்திலே வந்து தேவன் என்ன செய்கிறார்? விடுதலை கொடுக்கிறார், ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்கிறார்? கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் அங்கே நமக்கு தெரியும், தானியேல் என்ன செய்தார்? சிங்க குகையில் அடைக்கப்பட்ட பொழுது, அந்த சிங்க குகையில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, சிங்கத்தினுடைய வாயை தேவன் என்ன செய்தார்? கட்டி போட்டார். ஆமென். அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை இக்கட்டு நேரத்திலே அங்கே சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்று அங்கே ஆண்டவர் சொல்றார், நீ அதை கட்டளையிடு என்று சொல்லும் பொழுது, மோசே அங்கே தேவநாமத்திலே அதை சொல்லும் பொழுது, அந்த செங்கடல் என்ன ஆனது? 2ஆய் பிளந்தது. தண்ணீர் இல்லாத பொழுது அந்த கற்பாறையை நோக்கி, கற்பாறையில் என்னதான் இருக்கு? பாறைதான் இருக்கு. அங்க என்ன இருக்காது? தண்ணீர் இருக்காது. ஆனால் தேவன் அந்த பாறையை பிளக்க செய்து அதிலிருந்து ஊற்றை உண்டு பண்ணி, அதனாலதான் பாருங்க, எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் எதிலிருந்தும் கூட எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவராலே முடியாதது ஒன்றுமே இல்லை. நம்ம தான் மனுஷன் தான் நினைக்கும், அது எப்படி அது நடக்குமா, அது ஆகுமா, இது கூடுமா, இப்படி இது செய்ய முடியுமா? ஆனால் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கு. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அதனாலதான் பாருங்க, நீங்க எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே வருகிறீர்களோ, தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஒன்று கூடுகிறோமோ, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். அதைத்தான் நாங்க அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் சனிக்கப்படும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை குறித்து மகிமையான காரியங்களை பேசுவார்கள். இன்றைக்கு மற்றவர்களிடத்துல நீங்க பார்க்கிறப்போ அவர்களுக்குள்ளே அங்கே முறுமுறுப்பும், அங்கே அவர்களுக்குள்ளே கசப்பும், போராட்டமும், பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளால் அந்த காரியங்கள் இல்லாதபடி
அவர்களுக்குள்ளாக பலவீனங்கள் இல்லாதபடி, அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த உலக பிரகாரமான காரியங்கள் இல்லாதபடி தேவன் என்ன செய்கிறார்? மகிமையான காரியங்களை அவர் செய்கிறார். எப்பொழுது செய்கிறார் என்றால், நீங்க தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, நீங்க தேவனுக்கு உறுதியாய் நிற்கும் பொழுது, தேவனுக்காக நீங்க வைராக்கியம் கொள்ளும் பொழுது, தேவன் உங்களை ஒரு மகிமையான சாட்சியாக நிறுத்துவார். அதன் மூலமாக தேவநாமம் என்ன செய்யப்படும்? மகிமைப்படும். அதன் மூலமாக தேவநாமம் மகிமைப்படும்படி செய்கிறார். அப்ப நீங்க பாருங்க, எல்லா இடங்களை காட்டிலும் அங்கே தேவனுடைய சமூகத்திலே நம்ம வருகிறோம். ஆமென். தேவ சமூகத்திலே நீங்க வரும் பொழுது தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், அதனாலதான் நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய சமூகத்திலே நாம் வாரத்துக்கு ஒரு முறையோ, நமக்கு நேரம் எப்பெல்லாம் கிடைக்கிறது அந்த நாட்களிலே வந்து தேவ சமூகத்துல ஆலயத்திலே தங்கி நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். கூடுகை. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ, எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ, அங்கே தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆமென். பிள்ளைகளை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். பாருங்க, அதனாலதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். மற்றவர்கள் தேவனை யார் என்று அறியல, மற்றவர்கள் தேவனை யாருன்னு அறியல. ஆனா நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவர் யார் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இந்த ராகாபை குறித்து நமக்கு தெரியும். அவள் எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தாள்? அவள் ஒரு வேசி. ராகாப் ஒரு வேசி. ஆனால் அவள் என்ன செய்தார்? அந்த தேவன் ஊழியனாகிய அங்கே யார் அது? யார் போனாங்க அந்த அவங்க இடத்துக்கு? இஸ்ரவேலர்ல 2 பேர்ல யார் போனதுங்க? யார் போனா? ஐயா பேரு தான் எங்களுக்கு ஞாபகம் இல்லை ஐயா. நாங்க அடிக்கடி மறந்துடுவோம் ஐயா. அந்த பேரை மட்டும் நீங்க கேட்காதீங்க ஐயா. அப்படிதானா? பாருங்க, இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஞாபக சக்தி. யோசுவா. யாரது? வாசிங்க யோசுவா புஸ்தகத்துல. ஞாபகம் வச்சுக்குங்க, அடிக்கடி சொல்றது. நீங்க வேதத்தினுடைய காரியங்களை மறந்தால் இந்த வசனம் ஞாபகம் வச்சுக்குங்க. ஓசியா 4:6 அங்க என்ன சொல்லுது? வாசிங்க வசனத்தை. அதுதான் எழுதி போட்டிருக்கிறோம். என்ன வசனம்? வாசிங்க. யோசியா 4:6. இங்க இருக்கிறத வாசிங்க. எடுத்து வாசிக்கணும். இங்க இருக்கிறத வாசிங்க. வாசிங்க சீக்கிரம். ஓசியா 4:6. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். வாசிப்போம். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை. அதான் இன்னைக்கு நடக்குது. ஏன் வியாதி வருது? ஏன் பிரச்சனை வருது? ஏன் கீழ்ப்படிதல் இல்லை? ஏன் மறதி வருது? நீங்க தேவனை மறக்கிறீங்க. தேவனை மறக்கிறது என்றது என்னது? தேவனுடைய வார்த்தையை மறக்கிறது. வேதத்தில் இருக்கிற காரியங்களை கேட்கறதுக்கு தான் நம்ம கூடி வருகிறோம். வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை பேசுறதுக்கு அதுல என்ன நடந்தது, அதுல என்ன ஆசீர்வாதம் வந்தது, அதுல என்ன மகத்துவம் நடந்தது, அவர்களுடைய ஜீவியம் எப்படி அருவருப்பாய் இருந்தது, அசுத்தமாய் இருந்தது, அதிலிருந்து தேவன் அவர்களை வெளியெடுத்து தேவனுக்காக அவர் வைராக்கியமா அவர் நிறுத்துறது போல நம்மை நிறுத்துறார். அப்ப நம்மை நிறுத்துறப்ப நம்ம என்ன செய்யறோம்? எப்படி உதவி செய்யறவங்கள ஒரு ஆட்சி மாறினப்ப அடுத்த ஆட்சி வந்தா என்ன செய்வாங்க? அந்த அடுத்த ஆட்சி போனாட்சிக்காரனை கேவலமா பேசுவாங்க. ஏன்னா பணம் கொடுக்கல இந்த ஆட்சியில, அல்லது அந்த குடும்பத்துக்கு வரலைன்னா கேவலமா பேசுவாங்க. அதான் இன்னைக்கு, அதான் ஜனங்கள் சபைகளுக்குள்ளேயும் நடக்கிறது. இந்த உலகத்துல என்ன நடக்கிறதோ அது சபைகளுக்குள்ள வரக்கூடாது என்று தேவன் நம்ம எச்சரிக்கிறார். நீங்க தேவனை மறக்கிறப்போ அவரும் என்ன செய்துவார்? உங்க பிள்ளைகளை மறந்து விடுவேன்கிறார், எச்சரிக்கிறார். அது எச்சரிப்பு, அது எச்சரிப்பது. தேவன் மறக்க மாட்டார். ஏன்னா இன்னான் இங்கே பிறந்தார் என்று அவர் எழுதி வச்சிருக்காரு. ஏன் மறக்கிறாருன்னா நீங்க மறந்துட்டீங்க. அப்ப உங்களுடைய தேவனை நீங்க யாருன்னு அறிஞ்சு கொள்ள வேண்டும். பாருங்க, வாசிங்க யோசுவா 1ஆம் அதிகாரத்துல, சாரி 2ஆம் அதிகாரத்துல, சீக்கிரம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி
நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். போதும். இந்த 2 மனுஷர்கள் போறாங்க. இந்த 2 மனுஷர்கள் போய்தான் என்ன செய்யறாங்க, அவளிடத்துல அங்க என்ன ஏதுன்னு கேட்கிறப்போ அவள் என்ன சொல்றா பாருங்க, அவளுடைய சாட்சி பாருங்க எப்படி இருக்கிறது பாருங்க. வாசிங்க 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏறப்படுத்தி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தால், அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியிலே துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவர் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி உங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அவ எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறார். அவளுடைய தொழில் ஒரு ஜனங்களாலே அவமதிக்கப்பட்ட அருவருக்கப்பட்ட ஒரு தொழிலா இருந்தாலும், அந்த ஜனத்துக்கு என்ன வருகிறது, அந்த தேசத்துக்கு என்ன வருகிறது, அங்கிருக்கிறவர்களுக்கு என்ன வருகிறது என்று அவன் அறிந்து அவள் என்ன செய்தாள், தேவனை குறித்து தெளிவாக அறிந்து வைத்திருந்தாள். அதனாலதான் அவன் சொல்றா, இந்த தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாங்க அறிஞ்சிருக்கிறோம். நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தர் உங்களை எப்படி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி நீங்க அந்த சமுத்திரத்தின் தண்ணியை வற்ற பண்ணினாரோ, அந்த எமோரியரையும் இன்னும் 2 ராஜாக்களையும் அங்கே தேவன் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இதையெல்லாம் நாங்க கேள்விப்பட்டு அறிந்திருக்கிறோம். அவளுக்கு எல்லாமே தெரிகிறது. அவள் எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி வைக்கிறாள். இன்னைக்கு எத்தனை காரியங்களை நம்ம நினைவுபடுத்தி வைக்கிறோம் பாருங்க. நம்ம என்ன செய்கிறோம், எதற்கெடுத்தாலும் ஏதோ ஒண்ணு பேசி ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறப்போ பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல என்ன ஆகுன்னு சொல்லியிருக்காரு. கடைசி நாட்கள்ல ஜனங்கள் என்ன செய்வாங்க, உலகத்தை நோக்கி ஐஸ்வர்யம், பணம், காசு, பதவி, பட்டம், பொருள் இப்படி இதுக்குள்ளதான் போவாங்க. இதைய தேடித்தான் ஓடிட்டு இருப்பாங்க. எந்த நேரம் வேலை வேலை, பணம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இதை எப்படியே போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பார்க்கறதுக்கு சபை பெருசா இருக்கலாம், ஆனால் அதிலே தேவனுக்காக உறுதியாய் நிற்கிறவர்கள் எத்தனை பேருன்னு பார்க்க வேண்டும் பாருங்க. அதனாலதான் அங்க அவள் அப்படி சொன்ன பிறகு அங்க எங்களுக்கு தயவு செய்வோம் என்று சொல்லுகிறாள். அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க தயவு செய்கிறோம் என்று சொல்லி அந்த மனுஷர்கள் என்ன செஞ்சாங்க, 17ஆம் வசனத்துல அவளுக்கு, நாங்கள் இந்த தேசத்துக்குள்ளே நாங்கள் வரும் பொழுது நீ அந்த சிவப்பு நூலை கட்டி அங்கே இறங்கி நீயும் உன் தகப்பனும் உனக்கு இருக்கிற எல்லாரும் நீங்க போயிருங்க. அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு, இல்லைன்னா நாங்க உங்களை அந்த ஜனங்களோடு நாங்களும் கொன்று போடுவோம் என்று சொல்றாங்க. அவர்கள் அதை பத்திரமா பாதுகாத்து, சிவப்பு நூல் எதற்கு அடையாளமா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அப்போ தேவன் என்ன செய்கிறார், அங்கே அவர்களுடைய அந்த காரியத்தை அறிந்து கொண்டு தேவன் அவர்களுடைய வார்த்தையை கனப்படுத்தி அவர்களை தப்புவித்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறார். அந்த ராகாபு தான் யாரு, அவள் இஸ்ரவேலுக்குள்ள வந்து அவள் அங்கே தேவனுடைய மனுஷனை திருமணம் செய்து கொண்டு, அவளுடைய ஹிஸ்டரி நமக்கு தெரியும். தாவீதுக்கும் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் அவள் ஒரு பாட்டியா இருக்கிறாள். அந்த ஜெனரேஷன்ல வர்றதுனால அவளும் பாட்டியா இருக்கிறாள். இப்படியாக தேவன் என்ன செய்கிறார், அசுத்தம் உள்ளவர்களை, அருவருப்புள்ளவர்களை பிரித்தெடுத்து தேவனுக்காக அவர்கள் வைராக்கியமாய் நிற்கிற பொழுது தேவன் பிரித்தெடுக்கிறார். அதுதான் இங்க நம்ம வாசிக்கிறப்போ அவர் என்ன செய்தாராமா, யாரை குறித்தும், ராகாபை குறித்தும், அடுத்தது யாரை குறித்துங்கிறாரு, இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்க, பாபிலோனை குறித்தும். பாபிலோன்னா என்னது, உலகம். அங்கே பாபிலோன் யார் காலத்துல கட்டப்பட்டது, பாபிலோன் யார் காலத்துல கட்டப்பட்டது, நிம்ரோதுடைய காலத்துல கட்டப்பட்டது. அது அழிவுக்குரிய பட்டணமாக, அது தன்னை மகிமைப்படுத்தி பெருமை பேசுகிற ஒரு பட்டணமாக அவங்க கட்டுறாங்க. இந்த கோபுரத்தை நாங்க கட்டுவோம், இந்த கோபுரத்தை இது எப்படி இருக்க வேண்டுமாமா, எங்களுடைய பேர் பெருமைக்காக நாங்க கட்டுறோம்னு சொல்லி கட்டுறாங்க. இன்னைக்கு அதுதான் மனுஷன் பண்றான், தான் செய்வதெல்லாம் பேர் பெருமைக்காக எல்லாவற்றையும் செய்கிறான்.
அப்ப அப்படிப்பட்ட அந்த பாபிலோனில் இருந்தும் தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக இருந்த அந்த பாபிலோனில் இருந்து அவர்களை பிரிச்சு எடுத்து அங்கே அதே பாபிலோன்ல தான் யாரு போய் இருக்கிறார்? தானியேல் போய் அடிமையா இருந்தான். தானியேல் அங்க அடிமையா இருக்கிறப்போ அந்த நேபுகாத்நேச்சார் கிட்ட அடிமையாக விற்கப்பட்ட பொழுது அங்கே தன்னை அவன் என்ன செய்து கொண்டான்? பாபிலோனுக்குள்ள தன்னை உலக காரியங்களிலே தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி தேவனுக்காக தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டான். அதான் நம்ம இன்னைக்கு பாபிலோன் என்கிற இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த உலகத்துக்குள்ள உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசியான். அப்ப நீங்க உண்மையாக இருக்கிறப்ப தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அதனாலதான் இந்த பாபிலோன்ல இந்த உலகத்துல அவரை அறிந்து அவருக்காக அங்கே பிறக்கிறவர்கள் நான் அறிந்திருக்கிறேன், அவர்களை நான் இங்கே பிறப்பான் என்றும் அவர் அறிந்திருக்கிறாராம். அதனாலதான் அங்க பாருங்க, பெலிஸ்தியர் தான் யாரு? எந்த நேரமும் இஸ்ரவேலர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர். இந்த பெலிஸ்தியர்கள் தான் யார கண்ணை பிடுங்கி போட்டா? யாருடைய கண்ணை பிடுங்கினாங்க? சிம்சோனுடைய கண்ணை பிடுங்கினவங்க. சிம்சோன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஆனா அவன் என்ன செய்தான்? பெலிஸ்தியர்ல ஒரு அழகான பெண்ணை பார்த்து அவள் பின்னாடி போய் அவன் தேவனுடைய எல்லா தேவன் அவனுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து கடைசியில் அவன் கண்ணு குத்தி நோண்டி எடுத்து வெளியே எடுத்துட்டான். அப்ப அவ்வளவு தூரம் பெண் பித்தனாக இருந்தான். இன்னைக்கு இருக்கிறாங்க கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் போலி கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. பெண் பித்தனா அல்லது அங்கே தேவையில்லாத காரியங்களை ஆண் பெண் இப்படி மாறி மாறி இருக்கிறாங்க. என்னது? காம இச்சை, பெண்களை பார்க்கிறது, அதே மாதிரி ஆண்களை பார்க்கிறது, அல்லது இந்த மாதிரியான தவறான காரியங்களை பார்க்க இப்படிப்பட்ட அருவருப்புள்ள சந்ததிகள் இருக்கிறது இன்னைக்கு. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை பிரிச்செடுக்கிறார். அது ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் அது நம்மை தீட்டுப்படுத்தி விடும். அது நம்மை தேவனுடைய சமூகத்திலே போய் நிற்க முடியாதபடி அது நம்மை புறந்தள்ளி விடும். அப்படி தீட்டுள்ளவன் ஒருவனும் அதிலே பிரவேசியான்னு வேதம். அசுத்தர்கள் ஒருவரும் அங்கே இருக்க முடியாது. அதனாலதான் சொல்லுது, நீங்க நல்லோரும் தீயோரும் ஒன்னா இருக்க முடியாது. அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நீங்க தேவன் எந்த நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ, எந்த காரியத்திற்காக உங்களை அழைத்தாரோ அதுல நீங்க என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு உண்மையாய் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, ராகாபை குறித்தும் பாபிலோனை குறித்தும் பெலிஸ்தியரை குறித்தும் தீரியரை குறித்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே எப்படி அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன காரியத்தை பண்ணினாங்க என்று. அதே மாதிரி எத்தியோப்பியர்கள் என்னென்ன காரியம் செய்தார்கள்? எத்தியோப்பியன் என்னது? யூரோப்பியன்ஸ். அவர்கள் என்ன காரியங்களை செய்தார்கள் என்று இப்படி எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதிலிருந்து தேவன் ஜனங்களை பிரிச்செடுக்கிறார். அந்த எத்தியோப்பியன் தான் யாரு? அங்கே கொரிந்து பட்டணத்தில் இருந்த அந்த கொர்னேலியோஸ். அவன் யாரு? இத்தாலிய பட்டணம். இத்தாலிய பட்டணங்கிறது என்னது? அது எத்தியோப்பியாவில தான் இருக்கு. இத்தாலி இங்க இருக்கு, யூரோப்பியன்ல தான் இருக்கு. இப்படி தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் பிரிச்செடுக்கிறார். வேதத்துல அநேக காரியங்கள் இருக்கு. எத்தியோப்பியர்கள் யாரு? அந்த எத்தியோப்பியாவில இருந்து யார் யார் பிரிச்செடுக்கப்பட்டா? அங்கே யூரோப்புலதான் என்ன இருந்தது? ரோமர்கள். யூரோப்புலதான் ரோம் இருக்கு. அப்ப ரோம் அங்கிருந்துதான் யார் வர்றா? இயேசு கிறிஸ்து காலத்திலே ரோமர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப இப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பிரித்தெடுத்து அங்கே நம்மை ரீபர்த் ஆக்குகிறார். ஆமென். மறுபிறப்பு இருக்க வேண்டும். அப்ப நம்ம சபையில இப்படி எல்லா ஆளுகளும் இருப்பாங்க. ஒருத்தனுடைய கேரக்டர் ராகாளுடைய கேரக்டர் நேசியா இருப்பவருக்கு. இன்னொருத்தர் யாரா இருப்பா? பாபிலோனை போல உலக ஆசை, பண ஆசை, பெருமையின் ஆசை பிடிச்சவனா இருப்பான். இன்னொருத்தன் பிலிஸ்தீனை போல அங்கே எந்த நேரம் சண்டை போட்டுக்கொண்டு எந்த நேரம் உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறவனா இருப்பான். இப்படி ஒவ்வொருவரையும் தேவன் என்ன செய்கிறார்? பிரிச்செடுத்து சபையில கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். இது நமக்கு மட்டுமில்ல, இந்த முழு உலகத்திற்கும் எழுதப்பட்டது இந்த வேதம். அப்ப இப்படி தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும்
தனித்தனியாக பிரித்தெடுத்து ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற அந்த பழைய மனுஷனை செத்து போக பண்ணுகிறார். அதனால்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்றால் உங்களுக்குள்ள அந்த பழைய ஜென்ம சுபாவம் இருக்கக்கூடாது. அந்த பழைய சுபாவத்தை, அந்த பழைய அந்த சிந்தைகளை, அந்த பழைய எண்ணங்களை, அந்த பழைய காரியங்களை நீங்கள் வளர விட்டால் அது உங்களை கொன்று போடும். அதனால்தான் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்ன செய்தார்? சிநேகிதனே என்கிறார். சீஷர்களை பார்த்து சிநேகிதனேன்னு தான் சொன்னார். நீங்க என்னுடைய சிநேகிதர்கள். சிநேகிதர்னா யாரு? நண்பன். அப்போ ஒரு நண்பன், நம்ம இன்னைக்கு சொல்றோம், இன்னைக்கு சினிமால அங்க சொந்த பந்தத்துல பேசுற, ஸ்கூல்ல அங்க இங்க எல்லாம் இவன் ஃப்ரெண்டு, இவன் ஃப்ரெண்டுமா. அப்ப நீங்க எத்தனை பேருக்கு உண்மையான நண்பரா இருக்கிறீங்க? இல்ல பணத்துக்காக நீங்க அவன் கூட போறீங்களா? அல்லது வேணுனே அவனை நீங்க அவன் முன்னாடி உங்களை பெருமைப்படுத்த போறீங்களா? அல்லது வேற எந்த நோக்கத்திற்காக போறீங்க? அல்லது உண்மையாகவே அவன் ஏற்றத்தாழ்வில் இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களை மறந்து அவனை ஒரு உண்மையான நண்பனா இருக்கிறீங்கன்னா நம்ம யோசிக்கிறோம். அதை போலத்தான் இயேசுவுக்கும் நீங்க ஒரு உண்மையான நண்பன் என்று நம்மளை சொல்றார். நீங்களும் என் சிநேகிதர் என்கிறார். நீங்கள் என் சிநேகிதர் என்கிறார். அப்ப நீங்க உண்மையாகவே தேவனை நேசிக்கிறீங்களா? இல்ல தேவனை காட்டி கொடுத்து பணம், பேர், புகழுக்காக நீங்க திருடுறக்காக இருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய சரீரத்தை உங்க நண்பனுக்கு மறைச்சு, நீங்க உங்க சரீரத்தை உலக காரியத்திலே மறைச்சு, நண்பனை மறைச்சு நீங்க பண்றீங்களான்னு தேவன் பார்த்துட்டு இருக்கார். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் கவனிச்சு கொண்டிருக்கிறார். யார் எங்க பிறந்து என்ன ஆனாலும் தேவன் அதை என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். நீங்க தேவனுக்காக நீங்க உண்மையா நிக்கிறப்போ தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நீங்க தேவனுக்காக சரியாக நிற்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பார். பாருங்க, அந்த 12 சீஷர்கள்ல அந்த யூதாஸ் என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான் அந்த 30 வெள்ளிக்காசுக்காக. அப்போ அவரு சொல்றாரு, இந்த வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கறதுக்காக நீ என்னை இது செய்தாயா சிநேகிதனேங்கிறார். அப்பவும் அவர் என்னதான் சொன்னாரு? சிநேகிதன் தான் சொன்னார். ஏன்டா இப்படி பண்ண? நம்ம என்ன செய்வோம்? நம்ம வாய் கமெண்ட் இருக்காது. நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் பேசுவோம். ஆனா அவர் என்ன செய்தார்? சிநேகிதனே தான் சொன்னார். அவர் என்ன சொன்னாரு? சிநேகிதனே தான் சொன்னார். பாருங்க, தேவன் அங்கே எப்பவும் மாறாதவர். மனுஷன் தான் என்ன செய்யறான்? பணத்துக்காக, காசுக்காக அல்லது உலக இச்சைகளுக்காக தன்னை என்ன செய்கிறான்? வித்து போடுறான். அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்க விரும்புறீங்களா அல்லது உலகத்துக்கு உங்களை விற்று போட்டீர்களான்னு நம்ம இன்னைக்கு யோசிக்க வேண்டும். அதைத்தான் இங்க இன்னான் இங்கே பிறந்தான் என்று சொல்லி இருக்கு. ஆனால் சியோனில இன்னான் பிறந்தான் என்றும் சொல்லப்படுமா? அப்ப நீங்க இந்த உலகத்துக்குரிய மனுஷனாய் நீங்க தாய் தகப்பன் வயிற்றில பிறந்து இந்த ராகாபை போல ஒரு கால் உங்களுடைய தாய் தகப்பனோ அல்லது உங்களுடைய சந்ததி அல்லது நீங்களும் அப்படி இருந்திருக்கலாம். நம்ம யார் வேணா அப்படி இருந்திருக்கலாம், நம்முடைய முன்னோர்கள், நமக்கு தெரியாது. ஆனால் நாம் இன்றைக்கு எதுக்குள்ள வந்திருக்கிறோம்? சியோனுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆமென். பாருங்க, சியோனை குறித்து இன்னான் இதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். அப்ப நீங்க சபைக்குள்ள வர்றப்போ உங்களுக்குள்ள அந்த ராகாபினுடைய ஆவி இருந்தாலும் அதை தேவன் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். அதனாலதான் அந்த வேசியை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? இனி நீ பாவம் செய்யாது. இனி நீ பாவம் செய்ய. read this 87:5. இனி நீ என்ன செய்யாதே? சாம் 87:5. இனி நீ என்ன செய்யாதே? பாவம் செய்யாதே. வாசிங்க, சொல்றாரு பாருங்க, சியோனை குறித்து உன்னதமானவர் தாமே அதை பாருங்க, தேவன் அதை ஸ்திரப்படுத்துகிறார். நம்ம ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? எஸ்டாப்ளைஸ் செய்கிறார். அதை என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். அப்ப நீங்க எதுல பிறந்தீங்க? சொல்றாங்களே, இந்த கம்பெனி
இந்த வருஷம் எஸ்டாப்ளைஸ் செய்யப்பட்டது, இந்த ஆண்டு துவங்கப்பட்டது. அங்க நேம் போர்டில் எழுதி வைப்பாங்க, எஸ்டாப்ளைஸ் இந்த வருஷம் 1980 அல்லது 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது. அதை போல நீங்க எஸ்டாப்ளைஸ் எப்ப நீங்க அதில் பிறந்தீர்கள் என்று தேவன் உங்களுடைய பெயரை அங்க எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அந்த பெயரை தேவன் கிறுக்க கூடாது. அந்த பெயரை தேவன் அங்கே மோசே சொல்றார், என் பெயரை கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல, இவங்களை நீங்க இது பண்ணுங்கிறார். பாருங்க, அந்த பரிதவிப்பு நமக்குள்ள வேணும். தேவன் அங்கே யாருடைய பெயரை கிறுக்கி போடுவேன்கிறாரு? தேவன் கிறுக்கி போடுவேங்கிறார். தேவன் பெயரை கிறுக்கி போடுவேன்னு சொல்றார். பாருங்க, அது எவ்வளவு பெரிய கடினமான காரியமா இருக்குன்னு பாருங்க. அது எவ்வளவு பெரிய, அது மிகப்பெரிய தண்டனை. அது மிகப்பெரிய தண்டனை. அது ஐயோ, அது நடக்க கூடாதுன்னு நீங்க உண்மையாக இருக்கணும், நீங்க பயத்தோட இருக்கணும். பாருங்க, வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 20:12 இருந்து வாசிங்க. தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. தேவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே பாருங்க, அங்க நீங்க தேவனுக்கு உண்மையாக இருக்கிறப்போ உங்களுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கும். உங்களுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஆனா நீங்க தேவனுக்கு அங்கே சரியானபடி இல்லை என்றால், தேவனுக்கு பிரியமா இல்லை என்றால், அங்கே தேவன் என்ன செய்து போடுவார்? உங்க பெயரை கிறுக்கி போடுவார். வேதத்துல 2-3 இடத்துல இருக்கு. அது நம்ம அதை எடுத்தோம்னா அதை பேசிட்டே இருக்கலாம். சரி, பாருங்க, அப்ப தேவன் நம்ம பெயரை கிறுக்கி போடாதபடி அந்த ஜீவ புஸ்தகம் என்கிற புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்ட வேண்டியிருக்கும். அது எழுதப்பட்டிருந்தா மட்டும்தான். அதனாலதான் இங்க நீங்க வாசிக்கிறப்போ அங்க நீங்க வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷத்திலே 13:8 வாசிங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படாதவர்கள், இந்த பூமியின் குடிகள் அதை வணங்குவார்களாமா. எதை? அந்த சமுத்திரத்திலிருந்து எழுந்து வருகிற அந்த 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடைய அந்த தூஷண நாமத்தை உடைய அந்த வலு சர்ப்பத்தை வணங்குவார்கள். நீங்க தேவனுக்கு பிரியமா நடக்கலை என்றால், தேவனுக்கு நீங்க உண்மையாக இல்லை என்றால் என்ன செய்யப்பட்டுப்படுவீங்க? வஞ்சிக்கப்படுவீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்றார், தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் என்ன செய்யப்படுமாமா? பிசாசானவன் என்ன செய்வானாமா? வாசிங்க மத்தேயு 24ல ஆண்டவர் எச்சரிக்கிறார். வாசிங்க 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துவிலும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் இன்றைக்கு எழும்பி தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார். யாரையாமா? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. யாரையும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்ப நம்ம சொல்றோம், என்ன ஆண்டவர் தெரிஞ்சிருக்காரு, நானும் ஆண்டவரை தெரிஞ்சிருக்கிறேன், நானும் இப்படி அப்படி என்று நம்ம சொல்றோம். ஆனால் நம்மையும் வஞ்சிக்க பிசாசு துடித்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. பிசாசானவன் எவனை
மற்ற வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப பாருங்க, உங்களை விழுங்காதபடி அவன் சுற்றி திரிஞ்சு கொண்டிருக்கிறான். நீங்க கவனமா இல்லைங்கன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? உங்களை விழுங்கி விடுவான். அவனுக்கு நீங்க இரையாயிருவீங்க. சிங்கத்துக்கு எப்படி மான்கள் இரையாகிறதோ அதை போல அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அப்படிங்கிறது. அவன் எப்படி? அவன் சிங்கம் மாதிரி அவன் தயாரா நின்றுட்டு இருக்கிறான். நீங்க அது முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. சிங்கத்துக்கு முன்னாடி மற்ற எந்த மிருகங்களும் ஒன்றுமில்லை. எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும், யானையே இருந்தாலும் அதை அடிச்சு கொண்டு போடுவோம் சிங்கம். அது ஒரு 4 சிங்கம் சேர்ந்துன்னா ஒரு யானையெல்லாம் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு இழுப்பு இழுத்துதுன்னா முடிஞ்சது அவ்வளவுதான். பாருங்க, அது எவ்வளவு பலவானதாக இருந்தாலும் சிங்கத்திற்கு ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள பாருங்க, தேவன் என்ன செய்கிறாராமா? நீங்க தேவனுக்கு பயந்து தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறப்போ தேவன் உங்களை நீங்க மறுபடியும் பிறக்க செய்கிறார். சீயோனுக்குள்ளாக வந்து நீங்க தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாராமா? 6ஆம் வசனம் சொல்லி வாசிங்க. சங்கீதம் 87:6. சீக்கிரம் வாசிப்போம். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். இன்னான் அதிலே பிறந்தான் என்று தொகையிடுவார் என்று சொல்லி பாருங்க, அங்கே கவுண்டிங் செய்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? கவுண்ட் பண்றாரு, யார் யாரு என்று சொல்லி கணக்கெடுக்கிறார். அப்ப அந்த கணக்கெடுக்கிறதுல அந்த இதுல நம்ம இருக்க வேண்டும். அங்கே இஸ்ரவேல் கோத்திரத்தை அவர்கள் எண்ணுவார்கள். அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துல தவறு செய்யும் பொழுது அங்கே எப்படி அன்றைக்கு பினகாஸ் அங்கே தேவனுடைய ஜனங்கள் நடந்து செல்லும் பொழுது அந்த கூடாரத்துல அங்கே அவர்கள் கண்ணுகளுக்கு முன்பாகவே ஒரு ஸ்திரீயும் புருஷனையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு வாலிபனும் ஒரு ஸ்திரீயும் அங்கே அந்த கூடாரத்துக்குள்ள போய் விபச்சாரம் பண்றாங்க. அவன் அந்த கையில் இருக்கிற அந்த ஈட்டி எடுத்து ஒரே குத்து 2 பேர்த்தையும். அதே இடத்துல அவங்க மரிச்சு போனார்கள். அதனாலதான் தேவன் என்ன செஞ்சார்? பினகாசை அந்த ஆசாரிய பட்டம் கொடுத்து வச்சார். அந்த அளவுக்கு பக்தி வைராகி. இப்ப தேவனுடைய வார்த்தைக்காக நீங்க எந்த அளவுக்கு நீங்க உண்மையா நிற்கிறீர்களோ என்று தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்க, எந்த இடத்திலேயும் அதை அனுமதிக்க கூடாது. அதை கொன்று போடும்படி தேவன் என்ன செய்தார்? அது என்ன, எதற்கு நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட இச்சைகள் வரும் பொழுது, அப்படிப்பட்ட சிந்தைகள் வரும் பொழுது, அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது அதை நீங்க எதிர்த்து போராட வேண்டும். தேவனுடைய வல்லமை இல்லைன்னா உங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்மை சுற்றி எல்லா காரியங்களும் நெருக்கி கொண்டிருக்கிறது. நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டி இருக்கிறீங்க. அதனாலதான் அங்கே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? பாருங்க, இன்னான் இதிலே பிறந்தான் என்று அது தொகையிடப்படுவார் என்று அடுத்து சொல்லுது, எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உண்மையில் இருக்கிறது. பாருங்க, தேவன் அவர் ஊற்றாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னது, நானே ஜீவ ஊற்றுங்கிறார். தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்கிறார். அப்ப ஜீவ தண்ணீர் அது ஜீவ ஊற்றாக இருக்கிறது. அப்ப தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜீவ ஊற்றை வைத்திருக்கிறார். அந்த ஊற்றுக்கள் எல்லாம் அங்கே தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்க தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய அந்த ஜீவ ஊற்றை நீங்க பருக முடியும். இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க? உலக காரியங்கள்ல உலகத்துக்காக ஓடி, எனக்கு இங்க அது கிடைக்குது, அங்க அது கிடைக்குதுன்னு எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆத்ம தாகம் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது உங்களை ஆசீர்வாதத்திற்குள்ளாக வழி நடத்தும். அதனாலதான் பாருங்க, அன்று ஆடுவோரும் ஏகமாய் சொல்லுவார்கள். அப்ப நம்ம இங்க வந்து பாடுறோம் தேவனுக்காக, தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம பாடுறோம், தேவனை நம்ம கனப்படுத்துகிறோம். அப்ப அந்த கனம் மகிமை இந்த இடத்துல மட்டும் இல்ல, அது எல்லா இடங்களிலேயும் தேவனை நீங்க மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். எல்லா இடத்திலேயும் தேவனுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டும்? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
ஏனென்றால் நம்ம எங்க வந்திருக்கிறோம்? சியோனிலே வந்திருக்கிறோம். ஆமென். அப்ப இந்த சியோன் என்பது தேவனுடைய பர்வதமாக இருக்கிறது, தேவன் வாசம் செய்கிற ஸ்தலமாக இருக்கிறது. நாம் இந்த பூமியிலே ராகாபை போலவோ அல்லது பாபிலோனை போலவோ அல்லது எத்தியோப்பியனை போலவோ அல்லது பெலிஸ்தீனை போலவோ நம்முடைய பழைய ஜீவியம் இருந்திருக்கலாம். ஆனால் புதிய ஜீவியமாகிய அந்த மறுபிறப்பு, அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் மீண்டும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லை. ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்ப நீங்க தேவனுடைய அந்த ரத்தத்திலே கழுவப்பட்டு நீங்க என்ன செய்யப்படுகிறீர்கள்? ஜலத்தினாலே கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு நீங்கள் மீண்டும் கழுவப்பட்டவர்களாக அந்த பழைய ராகாபினுடைய ஆவியோ அல்லது பாபிலோனுடைய ஆவியோ அல்லது உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த எத்தியோப்பியனுடைய காரியமோ அல்லது பாபிலோனுடைய அடிமைத்தனமோ அல்லது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீரியா, இப்படி அந்த மனிதர்களுக்குரிய சிந்தனை, அந்த மனிதர்களுக்குரிய காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் அவைகளை எல்லாம் தேவன் நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி தான் நம்மை அழைக்கிறார். அவருக்கென்று நீங்க ஒரு சரியான பிள்ளைகளாக, வைராக்கியம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருக்க தேவன் நம்மை இவை எல்லாவற்றிலும் இருந்து பிரித்தெடுக்கிறார். ஆமென். பிரித்தெடுத்து இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான், இப்போ அவன் எங்கே பிறக்கிறான்? சியோனிலே பிறக்கிறான். அப்ப நம்ம எங்கெங்கேயோ பிறந்திருக்கிறோம், நம்ம எங்கேயோ வளர்ந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த சியோன் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே கூடி ஜெபிக்கிற இந்த ஜெப ஆலயத்திலே நம்ம ஒன்று கூடி தேவனை நாம் கனப்படுத்தும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அந்த அருமையான வேலையிலே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இயேசுவே, அன்றைக்கு சங்கீதக்காரன் சொன்ன பொழுது ஆண்டவரே, நீர் யாக்கோபின் வாசஸ்தலங்களிலே பார்க்கிலும் சியோனிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, இதோ நீர் கர்த்தாவே ராகாபையும் பாபிலோனையும் எத்தியோப்பியரையும் இங்கே இன்னான் இங்கே பிறந்தான் என்று சொல்லப்படும் சியோனிலே அங்கே அவர்கள் அங்கே மறுபடியுமாக பிறக்கும்படியா அந்த சியோனிலே பிறந்தவன் இன்னான் என்று அங்கே கணக்கெடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அந்த சியோனிலே பிறக்கிறவர்களை நீர் உறுதிப்படுத்துகிறீரப்பா. எங்களுடைய ஜீவியத்தை நீரே உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் உண்மையிலே ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஜீவ ஊற்றிலே அந்த நன்மைகளை அனுதினமும் பெற்றுக்கொள்ளும்படியா, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியா, அந்த கிருபையை இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படியா நம்முடைய தரத்திலே வருகிறோம் அப்பா. எங்களிலே ஆண்டவரே காணப்படுகிற எல்லா பழைய மனுஷனை எடுத்துக்கொள், புதிய மனுஷனை நீர் எங்களை ஆண்டவரே உடைய ரத்தத்திலே கழுவி எங்களை மாற்றுகிறீரப்பா. ஆண்டவரே உடைய இரக்கம் வேண்டும், உடைய கிருபை வேண்டும், உடைய அன்பு வேண்டும், உடைய ஆசீர்வாதம் வேண்டும். ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே யூதாசையும் நீர் என் சிநேகிதனே என்று சொன்னீரப்பா. ஆனால் அவன் பணத்திற்காக தன்னை விற்று போட்டு அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டானப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவரே இழிவான காரியங்களை, அப்படிப்பட்டதான ஒரு தவறான காரியங்களை உடைய பிள்ளைகள் செய்யாதபடி அது எச்சரிக்கைக்காக சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அதே போல அன்றைக்கு ராகாபை ஆண்டவரே அந்த சிவப்பு நூல் மூலமாக அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு பெலிஸ்தியர்கள் ஆண்டவரே கர்த்தாவே தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவோ ஒடுக்க முயன்று ஆண்டவரே அங்கே கர்த்தாவே சிம்சோனுடைய ஜீவியம் அங்கே அவனுடைய மரண பரியந்தம் அது அவனை கொண்டு போடும்படியா இருந்தது. ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு கிருபையை இரக்கத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த சிம்சோனை நீர் அழைத்த பொழுது அவன் மூலமாக அந்த தேசத்துக்கு ரட்சிப்பு வரும் என்று சொன்னீரப்பா. ஆனால் அவன் அந்த வார்த்தை அவனுடைய மகிமையை அறிந்து கொள்ளாதபடி அவன் தன்னைத்தானே கெடுத்து அந்த ஆண்டவரே கர்த்தாவே அந்த தேனுக்காக ஆண்டவரே அந்த வயல்வெளிகளிலே அவன் நடந்து சென்று அந்த தோட்டத்தின் வழியாக திராட்சை தோட்டத்தின் வழியாக நடந்து சென்று அவன் தன்னையே கெடுத்து அழித்து போட்டானப்பா. அதை போல நாங்கள் இந்த உலக மயக்கத்திலே எங்களை நாங்களே அழித்துக் கொள்ளாதபடி, எங்களை நாங்களே கெடுத்து போடாதபடி நீர் எங்களை எச்சரிப்பதற்காகவே அதை செய்து வைத்திருக்கிறீரப்பா. அந்த காரியத்தை நீர் வேதத்திலே குறித்து வைத்திருக்கிறீரப்பா. இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் தேவனை மறந்தவர்களாக அல்ல, எங்களை நாங்களே மறந்தவர்களாக இல்லாதபடி வேத வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்தோம். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஞான அர்த்தத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை புத்தியை தாரும்.
தேவ கிருபையை, தேவ தயவை தாரும். தொடர்ந்து உடைய சற்றங்களை எங்களை மூடி மறைத்து பாதுகாத்தரும். உடைய இரக்கம், தயவு, கிருபை எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே நாம் தொடர்ந்து ஜெப வாஞ்சையில இருப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஜெப சிந்தனையில் இருக்கலாம். ஸ்தோத்திரம்.